இதே மாதிரி இந்த நாயை கட்டி வச்சு அடிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம். மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். ஒரு ஏஜென்ட் ஒரு நாய் எப்படி போட்டு அடிக்கிறான்னு பாருங்க. இலங்கை அரசாங்கமே, அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களே, ஹரணி அமரசூரிய பிரதம மந்திரி அவர்களே, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களே, இதோ பாருங்க என்ன நடக்குதுன்னு. ලොකයා මේ මූ ඉන්නේ ඔමාන් වල හරිද? ධම්මික නම් මූගේ. මූ දන්නවද? අයියා පොඩ්ඩ මට මූ බල්ලා කියන්න අයියේ. ஐயா பொட்ட மனமுக்கு பல்லா கேண்டா ஐயே. இருடா உனக்கு எத்த காட்டுறேன் இரு. பாருங்க, இலங்கை அரசாங்கமே நல்லா பார்த்துக்கோங்க, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தாங்க, யார் அவங்க? அந்த போல்ராஜ், திருமதி சரோஜா சாவித்திரி போல்ராஜ். நீங்க தானே பெண்கள் விவகார அமைச்சர். பாருங்க, வீடியோவை நல்லா பாருங்க. பர்சனலாக வேணாலும் அனுப்பி வைக்கிறோம். இப்படி தான் ஏஜென்ட்டுகளில் நடக்குது. மாட்டுக்கு மறைக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் இந்த நாய். இந்த பெண்களை கொண்டாந்து வச்சு இவனுங்க ஏஜென்ட்டுகளுக்குள்ள செய்யற இந்த மாதிரி அநீதிகளை யார் தட்டி கேட்கறது? இந்த உண்மைகள் வெளிவரலன்னா, இந்த வீடியோக்கள் வெளிவரலன்னா, இத மாதிரி நடக்கக்கூடிய எத்தனையோ அநீதிகள் மறைக்கப்படும். தயவு செய்து அன்பார்ந்த சகோதரிகளே, உங்களுடைய வீடுகள்லையும் உங்களுடைய ஏஜென்ட்டுகள்லையும் இத மாதிரியான சூழல்கள் நடந்தால், உங்களுக்கு இந்த மாதிரி அநீதிகள் இழைக்கப்பட்டால், தயவு செய்து முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஃபோன்களில் ரகசியமாக சரி கேமரா ஆன் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு சரி இதை படம் பிடிங்க. இவனுங்களுடைய சுயரூபத்தை வெளிக்கொண்டு வரணும், இவனுங்களுடைய முகத்திரையை கிழிக்கணும். இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும், இந்த ஏஜென்ட் என்ற மாஃபியா நிச்சயமாக இலங்கையில் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. வெளிநாட்டுக்கு யூரோப்புக்கு அனுப்புறதுக்கு கவர்மெண்டால் முடியும்னா, ரஷ்யாவுக்கு அனுப்புறதுக்கு கவர்மெண்டால் முடியும்னா, அமெரிக்கா லண்டன் ஜெர்மனுக்கு அனுப்புறதுக்கு கவர்மெண்டால் முடியும்னா, ஏன் இந்த அரபு நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு கவர்மெண்டால் முடியாது? இந்த ஏஜென்ட் எனும் கறிக்கடைக்காரர்களிடமிருந்து எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய தொழிலாளர்களையும் காப்பாற்றி ஏன் அரசாங்கம் தூதரக ரீதியாக இந்த நாடுகளுக்கு வெளிநாடு வாழ் தொழிலாளர்களை அனுப்ப முடியாது? இலங்கையின் ஜனநாயக நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, இது உங்களுடைய கவனத்திற்கு. இது போன்ற ஏஜென்ட்டுகள் இன்னைக்கு மட்டுமில்லை, கடந்த 25, 30, 40 வருடமா இருக்கிறாங்க. எத்தனையோ பணிப்பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் அடிபட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. ஏன்? சில ஏஜென்ட்டுகளால் பெண்களை விபச்சார விடுதிகளுக்கு வைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. தயவு செய்து சம்பந்தமான மேல் முறையீட்டை நாங்கள் தொடுத்து வருகின்றோம். தற்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நபர் எந்த ஏரியா, எந்த நாடு, ஒமான் அப்படின்றது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகி இருக்குது. ஒமான் சம்பந்தமான மேலதிக தகவல்கள், எந்த ஏஜென்ட், இந்த இவனுடைய ஊர் எது, இவனை யார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். விரைவிலேயே இவனை நாங்கள் அரசாங்கத்துக்கு முன் நிறுத்துவோம். அதே போல இது போன்ற ஏஜென்ட்டுகளை இழுத்து மூடுவதற்கு நாங்கள் தொழிலாளர்கள் சார்பாக, வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக என்றுமே முன்னிப்போம் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த ஏஜென்ட் நாய் மட்டும் எங்கள் கையில் கிடைக்கட்டும், அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகளை அரபு நாடுகளில் வைத்தே வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அனைவரும் ஏஜென்ட்டுக்கு செய்கிற அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஒரு பாடமாக அமையும். ஒவ்வொருத்தனும் பார்த்துக்கோ, ஒவ்வொருத்தனும் கேட்டுக்கோ. இதுக்கு பிறகு நீங்கள்லாம் மூத்திரம் போவீங்கடா பொம்பளைங்க மேலே கை வச்சா. தேனாவான பயல்களை, உங்களெல்லாம் பெத்த தாயும் ஒரு பொம்பளை தானே, உங்களுடைய பொண்டாட்டியும் ஒரு பொம்பளை தானே, உனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளையும் ஒரு, அது வீட்டில் இருக்கிறவங்களை இழுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்களும் பெண்கள் தானேடா. அப்போ ஏன் உன்னுடைய சொந்த சகோதரி மாதிரி, உன்னோட தாய் மாதிரி, உன்னோட குடும்பம் மாதிரி நினைக்க முடியாது? ஏன் ஒரு விற்பனை பொருளாக பார்க்குறீங்க? இலங்கை அரசாங்கமே சரியான தீர்மானங்கள் எடுங்க. அதே போல் ஓமான் நாட்டு தூதரகமே இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஏஜென்ட்டுக்காரன் ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு போகலன்னா ஒருத்தர் அந்த தூதரகத்தில் இருக்க மாட்டீங்க. தூதுவர் உட்பட அத்தனை பேரையும் பெட்டி கட்ட வைப்போண்டா. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஓமான் தூதரகத்துக்கு. சீக்கிரமாக முடிவெடுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடையும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள்.